இந்த நேரத்திற்கான மிக மிக முக்கிய செய்தியாக, ஏன் இந்தியாவுக்கே ஒரு முக்கிய செய்தி, நம் நாட்டின் தலைநகர் டெல்லியில், அதுவும் முக்கியமான இடத்தில் டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் ஒன்று வெடித்து சிதறியதைத் தொடர்ந்து அருகிலிருந்த 4 வாகனங்களும் தீப்பற்றி சேதமடைந்தன. அருகாமை பகுதியில் போக்குவரத்திற்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினர். மேலும் பலர் இதில் காயமடைந்திருப்பதாக தகவல் ஒன்று கூறுகிறது. போலீசார் தற்போது தங்கள் விசாரணையும் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். டெல்லியில் கார் வெடித்து சிதறிய செங்கோட்டை அருகாமை பகுதியில் போக்குவரத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. டெல்லியில் கார் வெடித்து சிதறிய செங்கோட்டை அருகாமை பகுதியில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் பதற்றத்தை தணிக்கும் சூழலில் அங்கு தங்கள் பணிகளை மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகள் இவை. தற்போது காவல்துறையினரும் அந்த கார் எதனால் வெடித்து சிதறியது, அந்த காரில் வெடிபொருட்கள் இருந்ததாக ஒரு செய்தி ஒன்று, அதிகாரப்பூர்வமற்ற செய்தி ஒன்று வந்தது. அதைத் தொடர்ந்து அந்த கார் எதை குறித்து வெடித்தது, வெடிப்பதற்கான காரணம் என்ன, இது பயங்கரவாத செயல்களில் ஒரு பகுதியாக இருக்குமா என்ற பல்வேறு கோணங்கள் அல்லது விபத்தா என்று தெரியாத சூழ்நிலையில் தற்போது அங்கு பதற்றம் நிலவுகிறது. கார் வெடித்து சிதறியவுடன் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து கொண்டு அந்த பகுதியை விட்டு ஓடினர். மேலும் அருகில் இருந்த வாகனங்கள் 4 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. பலர் காயமடைந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தியும் வந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக எந்த உயிரிழப்பும் ஏற்படாதது சற்று ஆறுதல் அளிக்கிறது. நாட்டின் தலைநகரான டெல்லியின் மையப்பகுதியான செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் ஒன்று, மர்ம பொருட்களை கொண்ட கார் ஒன்று வெடித்து சிதறியிருக்கும் அந்த சம்பவம் நிச்சயம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தீவிர விசாரணை முடுக்கி விட்டப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து அந்த தீயை அணைக்கும் பகுதியில் தங்கள் பணியை தொடர்ந்து வருகின்றன. தீ அணைக்கப்பட்டு விட்டதாகவே தெரிகிறது. ஆனால் அங்கு பதற்றம் சூழல் நிச்சயம் அங்கு இருப்பதை அங்கு பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, தலைநகர் டெல்லியின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் ஒன்று, மர்ம பொருட்கள் இருந்த கார் ஒன்று வெடித்து சிதறியதைத் தொடர்ந்து அருகில் இருந்த 4 வாகனங்களும் தீப்பற்றி எரிந்தன. உடனே தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 10 தீயணைப்பு துறையினர் வாகனம் வந்து அந்த தீயை முழுவதுமாக அணைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண்கிறோம். இந்த கார் வெடிப்பு சத்தம் கேட்டவுடனேயே அருகிலிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடினர். பலர் காயமடைந்திருக்கலாம் என்ற செய்தி ஒன்றும் வந்தது. தற்போது தீயணைப்பு படை வீரர்கள் தங்கள் பணியை தீவிரமாக செய்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகள் இவை. அங்கே அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சி அளிக்கிறது. கார் வெடித்து சிதறியதை பார்த்த பொதுமக்கள் அலறி அடித்து கொண்டு அந்த இடத்தை விட்டே ஓட்டம் பிடித்தனர் என்ற தகவலும் வந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு காயம் என்ற தகவல் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. வெகு சீக்கிரம் இது குறித்த தகவல் வரும். எதனால் அந்த கார் வெடித்தது, யார் காரணம், இது விபத்தா அல்லது ஏதாவது தீவிரவாத செயல் முயற்சியா என்பது குறித்த தகவல் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
करना सारा होता है। 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 करना सारा होता है।